இலங்கையின் மேல் மாகாணம் கம்பகா பசாய பிரதேசத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக திருமண பந்தத்தில் இணைந்திருந்த தம்பதி ஒரே நாளில் உயிரிழந்து ஒரே கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. பசியால பகுதியைச் சேர்ந்த 58 வயதான நாமல் குமார மற்றும் அவரது மனைவி 60 வயதான துலானி சவரநாயக்க ஆகியோரே இவ்வாறு ஒன்றாக அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதயத்தில் ஓட்டையுடன் பிறந்த துலானி வாழ்நாள் முழுவதும் மருந்துகளுடனேயே வாழ்ந்துள்ளார். துலானிக்கு இருதய நோய் இருப்பதை அறிந்திருந்தும் அவரை காதலித்த நாமல் அவரது வாழ்க்கை பயணத்திற்கு மிகவும் பொருத்தமான துணையாக இருந்துள்ளார். துலானியும் நாமலும் இரு வீட்டாரின் விருப்பத்துடன் காதல் திருமணம் செய்துள்ளனர். திருமணமானதிலிருந்து இருவரும் மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் அன்பான வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர். நாமல் தனது குடும்பத்தின் செலவுகளை ஈடு செய்வதற்கு பிரம்பு பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்து வந்துள்ளார். துலானியிடமிருந்து நிறைய ஆதரவை பெற்றார். ஒரு வாரத்திற்கு முன்னர் துலானி திடீரென்று நோய்வாய்ப்பட்டு வரக்காப்புல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். துலானியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஒரு வாரத்தில் உயிரிழந்து விடுவார் என்று அறிவித்துள்ளனர். தனது மனைவியின் இருதயம் மிகவும் பலவீனமாக இருப்பதை மருத்துவர்கள் மூலம் அறிந்த நாமல் மிகவும் வேதனையுடன் காணப்பட்டுள்ளார். துலானி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய போது நாமலுக்கும் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போயுள்ளது. மருத்துவர்கள் அவருக்கு தேவையான சிகிச்சையை அளித்த போதும் மாரடைப்பால் நாமல் உயிரிழந்துள்ளார். மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்திருந்த நாமலின் மனைவி தனது துயரத்தை அடக்கிக் கொண்டு நாமலின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த அனைத்து நண்பர்களையும் கவனித்துள்ளார். இதன்போதே நாமலின் மனைவி மீண்டும் நோய்வாய்ப்பட்டுள்ளார். அவர் வரக்காப்புல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். தம்பதியரின் உடல்களை ஒரே கட்டிலில் ஒன்றாக வைத்து ஒரே நாளில் அடக்கம் செய்துள்ளனர். இந்த சம்பவம் இலங்கையில் பலரது கவனத்தையும் பெற்றுள்ளது. இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.